friends, welcome to JSJ Jessy Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டிஃபரண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப எளிமையான சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா, அதாவது பேசிக் லெவல் எனக்கு இங்கிலீஷே தெரியாதுன்றவங்களுக்கு கூட இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கான வீடியோஸ் தான் இது. இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனலான சென்டென்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சிரிக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு நல்லா சிரிப்பு, நல்லா ஜோக்கா ஏதோ காமெடியா நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிரிப்போம். நான் சிரிக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், அது ஒரு எமோஷனலை வெளிப்படுத்துற மாதிரி. சிரிப்புன்றது ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாடு. அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அப்படின்றதுக்கு ஐ, இதுக்கு ஹெல்பிங் வேர்ப் ஆம். சிரிக்கிறேன் அப்படின்றதுக்கு laughing. லாஃப்னா சிரிக்கிறது, சிரிக்கிறேன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப கண்டினியூஸா தொடர்ச்சியா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்போ ஒரு 2 நிமிஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா சிரித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப சிரிக்கிறேன் அப்படின்னா சிரித்து கொண்டே இருக்கிறேன். அப்போ அதுக்கு லாஃபிங், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்துட்டு, ஐஎன்ஜி வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துட்டு நம்ம லாஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா நான்னா ஐ, இந்த இடத்துல ஹெல்பிங் வேர்ப் ஆம் சேர்த்திருக்கோம். எதுக்காக ஆம் சேர்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இது பிரசன்ட், அதாவது இப்போ நிகழ்காலத்துல நடக்குது, அதனால நம்ம ஆம் சேர்த்திருக்கோம். இதே பாஸ்ட், அதாவது இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சேர்த்திருப்போம்னு பாத்தீங்கன்னா வாஸ், அதாவது நான் சிரித்தேன் அப்படின்னா, இவன் காமெடி பண்ணா நான் காலைல ஃபுல்லா சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா காலையில நடந்த விஷயம். இப்போ மத்தியானம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப காலையில நடந்த விஷயம். அப்போ இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஐ வாஸ் லாஃபிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நான் அப்பொழுது சிரித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் இப்ப காமெடி சொல்றான், நான் இனிமே சிரிக்க போறேன் அப்படின்னா ஐ வில் லாஃபிங். ஓகேங்களா, ஐ வில் பி லாஃபிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இது ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம சொல்லும் போது, அதாவது எதிர்காலத்தில் நடக்க போற விஷயத்த சொல்லும் போது ஐ வில் பின்னு சொல்லணும். அதாவது நான் சிரிக்க போகிறேன், அதாவது இனிமே சிரிக்க போறேன் அப்படின்றதுக்கு ஐ வில் பி லாஃபிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அடுத்தது அவர் அழுகிறார். இப்ப அவர்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஹீ. அவர்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல ஹீ. ஹீ, இதுக்கு ஹெல்பிங் வேர்ப் என்னன்னு சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா இஸ். ஓகேங்களா, ஹீன்றதுக்கு இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப். இதே அழுகிறார் அப்படின்றாங்க, அப்ப அழுது கொண்டே இருக்கிறார், அப்ப கண்டினியூஸா தொடர்ச்சியா செய்யறார், அப்ப கண்டினியூஸா செய்யறார். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அழுகிறார் அப்படின்றதுக்கு வீப்பிங். வீப்னா அழுகிறது, வீப்பிங்னா அழுதுகிட்டே இருக்கிறார், அதாவது கண்டினியூஸா அழுதுகிட்டே இருக்கிறார் அப்படின்றதுதான் வீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வீப்புன்றது அழுகிறார், அழுகிறதுக்கு இங்கிலீஷ்ல வீப்புன்னு சொல்லுவோம். ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்தோம்னா வீப்பிங். ஓகேங்களா, ஹி இஸ் வீப்பிங். இந்த இடத்துல இதே இவரே அழுதார், அதாவது இறந்த காலத்துல. இப்போ காலையில அவர் அழுதுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அவர் காலையில அழுது கொண்டிருந்தார் அப்படின்னா அப்போ அது இறந்த காலத்துல முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஓகேங்களா, அத சொல்லும் போது என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா he was weeping. he was weeping. ஓகேங்களா, இதே நாளைக்கு அவர் அழுவார், இந்த விஷயத்த தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு அவர் செம்மையா அழுவார் இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது வருங்காலத்துல நடக்க போற ஒரு விஷயம். அதுக்கு நான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா he will be weeping. he will be வீப்பிங். அவர் அழுது கொண்டிருப்பார். நாளைக்கு இந்த நேரத்துக்கு நான் ஏதாவது சொல்லிட்டேன், இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டேன்னா ஒரு ஷாக்ல நாளைக்கு அழுது கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இதுதான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் நம்ம கொடுக்கறோம்னா அது இறந்த காலத்திலயும் நிகழ்காலத்திலயும் எதிர்காலத்திலயும் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ஹெல்பிங் வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பிரசன்ட் டென்ஸ்ன்றத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதனால இஸ்ன்றத சேர்த்திருக்கோம். வேர்போட என்ன சேர்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வேர்ப்ன்றது ஒரு செயல், ஒரு செயலை குறிக்கதான் வேர்ப். இப்ப இந்த இடத்துல ஒரு செயல்ன்றது என்னது, அவர்ன்றது ஒரு செயலா இல்ல, அவர்ன்றது ஒரு நபரை குறிக்குது. கரெக்டுங்களா, அப்போ ஒரு பர்சனை குறிக்கும் போது நம்ம அதை அவர் அப்படின்றதுக்கு ஹீன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல செயல்ன்றது அழுது கொண்டிருக்கிறது ஒரு செயல். ஓகேங்களா, அழுகிறது, தூங்குறது, சிரிக்கிறது எல்லாமே ஒரு செயல். அப்ப அந்த செயலை குறிக்கும் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதான் வேர்ப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, செயலை குறிக்கிறதா நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். இப்ப அழுகிறதுன்றதுக்கு வீப். இப்ப அழுகிறார் அப்படின்னா அழுது கொண்டே இருக்கிறார் அப்படின்னும் போது வீப்பிங். ஓகேங்களா,
அடுத்தது நான் கற்கிறேன். நான் உங்ககிட்ட ரொம்ப நேரமா கத்துக்கிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ் கத்துட்டு இருக்கேன், இல்ல இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா அவங்க கிட்ட நான் கத்துட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ. நான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ஐ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் சிரிக்கிறேன்றதுக்கு என்ன இங்கிலீஷ் ஹெல்பிங் வேர்ப் சேர்த்தோம்? ஆம். அதே போலதான் ஐனா ஆம், அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆம்ன்ற ஹெல்பிங் வேர்ப் சேர்த்துக்கணும். கற்கிறேன் அப்படின்னா கற்கிறேன் அப்படின்னா லேர்ன். கற்கிறேன் அப்படின்னா கற்றுக்கொண்டே இருக்கிறது, கண்டினியூஸா கற்றுக்கொண்டே இருக்கிறப்போ ஐஎன்ஜி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து லேர்னிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஐ எம் லேர்னிங், ஐ எம் லேர்னிங். இந்த இடத்துல இதே நீங்க இறந்த காலத்துல, இது வந்து நிகழ்காலத்து நடக்குது. நான் இப்போ வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறேன், அததான் வந்து ஐ எம், நான் கற்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நான் கற்றேன், நான் கற்றுக்கொண்டிருந்தேன், இல்லைன்னா நான் கற்றுக்கொண்டிருந்தேன், காலையில நான் கற்றுக்கொண்டிருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் லேர்னிங். ஓகேங்களா? இதே நான் நாளைக்கு கற்றுக்கொண்டிருப்பேன், நாளைக்கு கற்றுக்கொண்டிருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி லேர்னிங், ஐ வில் பி லேர்னிங். ஓகேங்களா? சோ அந்த ஹெல்பிங் வேர்ப் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். வேர்ப்ல எந்த ஒரு சேஞ்ச் ஆகாது. வேர்ப்ல ஐஎன்ஜி மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். நான் கற்கிறேன் அப்படின்றது ஐ எம் லேர்னிங். நான் கற்றேன் அப்படின்றது கற்றேன் இல்லைன்னா கற்றுக்கொண்டிருந்தேன் அப்படின்றது ஐ வாஸ் லேர்னிங். ஓகேங்களா? நான் கற்க போகிறேன் அப்படின்னா ஐ வில் பி லேர்னிங். இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் சரி, பாஸ்ட் டென்ஸ்லயும் சரி, ஃபியூச்சர் டென்ஸ்லயும் சரி எப்படி சேஞ்ச் பண்ணுன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஆப்பிள்களை விற்கிறேன், நான் ஆப்பிள்களை விற்கிறேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நான் ஐ ஆப்பிள்களை விற்கிறேன், ஐ செல் ஆப்பிள்ஸ். செல்னா விற்கிறது. ஓகேங்களா? நான் வந்து இப்போ வித்துட்டு இருக்கேன், ஜஸ்ட் நான் வித்துட்டு இருக்கேன், விற்று கொண்டிருக்கிறேன்னா விற்கிறேன், ஜஸ்ட் ஒரு விற்கிற மட்டும். அப்புறம் நிகழ்காலத்துல ஒரு நடக்கிற விஷயம். இது தொடர்ந்து நடக்குமான்னு சொன்னீங்கன்னா அது வந்து இல்ல. நான் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். இதே வந்து நான் ஆப்பிளை விற்கிறேன்னா இப்போ ஒரு ஜஸ்ட் நிகழ்காலத்துல மட்டும் ஒரு நடக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? தொடர்ந்து நடக்காது. விற்கிறேன்னா வித்து முடிச்சோடனே போயிடுவேன், அவ்வளவுதான். ஒரு 4 ஆப்பிள் இருந்தா இது மட்டும் தான் நான் விற்க போறேன் அப்படின்னா நிகழ்காலத்துல அப்பயே நடந்து அப்பயே முடிய போற ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன ஹெல்பிங் வேர்ப் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல ரைட் பண்ணா போதும். இதெல்லாம் வந்து நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ரைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதாவது தொடர்ந்து நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கு ஹெல்பிங் வேர்ப் நம்ம சேர்த்து வேர்போட ஐஎன்ஜியும் சேர்க்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஹெல்பிங் வேர்பும் தேவையில்லை. நார்மலா சென்டென்ஸ் அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணா போதும். நான் விற்கிறேன் செல் ஆப்பிள்களை, ஆப்பிள்ஸ். நான் செல் சாரி நான் ஆப்பிள்களை விற்கிறேன், ஐ செல் ஆப்பிள்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறீர்களா, நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறோம். ஆர் யூ, ஆர் யூ, ஆர் யூ ஓகே, ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம்ல. அதாவது நலமா இருக்கீங்களா அப்படின்றதுக்கு ஓகே. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு ஆர் யூ ஓகே. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு இப்ப நானே சொல்றேன், நீங்க பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா யூ ஆர் ஓகே அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ கொஸ்டினா கேட்கும் போது ஹெல்பிங் வேர்ப் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேங்களா? இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கோம்? ஐ எம் லேர்னிங், நான் கற்கிறேன். நான் கற்கிறேனா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் கற்கிறேனா அப்படின்னா ஆம் ஐ லேர்னிங் அப்படின்னு கேட்கணும். அதாவது ஹெல்பிங் வேர்பை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு சப்ஜெக்ட அடுத்தது கொடுத்தோம்னா அது வந்து கொஸ்டின். ஹெல்பிங் வேர்ப் முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து கொஸ்டின், சப்ஜெக்ட் முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் முதல்ல வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர், ஹெல்பிங் வேர்ப் முதல்ல வந்துச்சுன்னா அது வந்து கொஸ்டின். ஓகேங்களா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, ஆர் யூ ஓகே. இதே நான் ஆன்சர் மாதிரி சொல்றேன், இது வந்து கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்கேன்னா இதை நான் ஆன்சர் மாதிரி சொல்றேன்னா நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள்,
பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நீங்க நலமா இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு யூ ஆர் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச், பேச்சு போட்டி கட்டுரை, தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் தேவைப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலையை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.